ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய ஒரு நாள் படப்பிடிப்பு கேரளாவில் நடந்திருக்கு. அதில் வந்து சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டு கொச்சின்லேருந்து இப்போ சென்னை திரும்பியிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஜெயிலர் படத்துடைய கிளைமேக்ஸ் கூட வந்து அதுரப்பள்ளி ஃபால்ஸில் தான் வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போது ஜெயிலர் 2ல் 1 டே ஷூட் வந்து நடந்திருக்கு கொச்சினில். சூப்பர் ஸ்டார் போய் வெற்றிகரமாக அந்த ஒரு நாள் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க. போகும்போது தான் வந்து பார்த்துருப்போம், நம்ம ஒரு ஃபேன் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு விபூதி பிரசாதம் கொடுக்க சூப்பர் ஸ்டாரும் அவருக்கு வந்து அதை பூசி விட்ட காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் சமூக வலைதளங்களில். இந்த நிலையில் இவ்வளவு பிஸியான ஷெடியூல்லையும் விஷ்ணு விஷால் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த அந்த கட்டா குஸ்தி 2 படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்ன பாராட்டியிருக்காருங்கிறத விஷ்ணு விஷாலே தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவாக போட்டிருக்காரு. செம்ம படம், ரொம்ப ஜாலியான என்டர்டெய்னர், இந்த மாதிரி படம் இப்போ எல்லாம் வர்றதே இல்லை, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், குட்டி ஜாரா பாப்பா எப்படி பிடிச்சிங்க, ஷி வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட் விஷ்ணு, உங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்குது, இன்னும் நல்ல படங்கள் நிறைய கொடுங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட்லி எலேட்டட் அண்ட் எக்ஸைட்டட் டு ரிசீவ் அ கால் ஃப்ரம் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஆஃப்டர் ஹி வாட்ச்ட் கட்டா குஸ்தி 2. தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி வாஸ் in getting this call from him. His words a major motivation for the journey ahead. Thank you sir அப்படின்னு விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ரொம்ப படம் வந்து இப்போல்லாம் வந்து வர்றதே இல்லை, ரொம்ப ஜாலியான என்டர்டைனர், செம்ம படம் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் மென்ஷன் பண்ணி சூப்பர் ஸ்டாரை பாராட்டியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய அந்த பாராட்டும் வாழ்த்தும் விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அதுமாதிரி கட்டா குஸ்தி 2 படக்குழுவினருக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அதுபோக இன்னொரு பக்கம் இப்போ தர்மன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் வந்து தீவிரமாக ஈடுபட இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து விறுவிறுப்பாக ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சும்மா செதுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொன்னோம். பெரும்பாலான காட்சிகளை சென்னையிலேயே ஷூட் பண்ண வந்து படக்குழு வந்து திட்டமிட்டுருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் சாண்டி மாஸ்டருடைய கொரியோகிராஃபியில் ஒரு பிரம்மாண்டமான அறிமுக பாடல் மற்றும் ஒரு சில அதிரடியான சண்டை காட்சிகள்லாம் இது வரைக்கும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அதுலேயும் அந்த பிரம்மாண்டமான சாங் எப்படி இருக்க போது நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். ஏன்னா அதுக்குமே வந்து அனிருத் தான் இசைங்கிறதுனால திரும்ப இப்போ எந்த முன்னணி நடிகருடைய படமாக இருந்தாலும் அதுக்கு இசை வந்து அனிருத் தான். அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய படம்னா அனிருத் பண்ணக்கூடிய சம்பவங்கிறது வேறு மாதிரி ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். இந்த வாட்டி அஸ்வத் மாரிமுத்து இயக்கி இதை கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்து இதில் வந்து சூப்பர் ஸ்டார் நடித்து இதுக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சு, அதுவும் ஒரு டெட்லியான ஒரு டாக்டர் கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் வர்றாங்க அப்படிங்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. படத்தினுடைய ஷூட்டிங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பனிங் சாங்கில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தர்மன் படத்தில். அதனால் நிச்சயமாக அனிருத்துடைய இசையில் அது ஒரு தரமான ஒரு மாஸ் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. எல்லோரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். ஜெயிலர் 2 ஒரு பக்கம், தர்மன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நெல்சன் அவர்கள் இயக்கி ரஜினி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னு பேக் டு பேக் ரசிகர்களுக்கு விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு தர்மன் மேலேயும் ஜெயிலர் 2 மேலாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்க நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.